வணக்கம். இந்த பதிவு தஞ்சாவூர் பொம்மைகளை பற்றியது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தஞ்சாவூர் பொம்மைகளுக்கு ஜிஐ டேக், அதாவது புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கிறது. இந்த புவிசார் குறியீட்டு மூலமாக தஞ்சாவூர் பொம்மைகளை எப்படி நம்ம ஏற்றுமதிக்கு உண்டான வழிமுறை என்ன அப்படிங்க பார்க்குறது தான் இந்த பதிவு. இதுக்கு இந்த ஜிஐ டேக், அதாவது இந்த புவிசார் குறியீடு கிடைச்சது நம்முடைய பாரம்பரியத்துக்கு உண்டான ஒரு அடையாளம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது தான். இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல இந்த மாதிரி பொம்மைகள் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு தக்கனவாறு இந்த ப்ராடக்ட் நம்ம டிசைன் பண்ணால் நல்ல மார்க்கெட். இப்போதைக்கு டார்கெட் மார்க்கெட் பார்த்தோம்னா யூஎஸ், யூகே, ஜப்பான் தவிர யூஏஇ இந்த மாதிரி இடங்களில் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. தவிர இந்த ப்ராடக்ட்ஸை நம்ம யார் யாரெல்லாம் ஜிஐ ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அப்படிப்பட்ட கைவினைஞர்கள்ட்ட இருந்தால் நம்ம வாங்கணும். அந்த மாதிரி வாங்கும்போது அந்த ஒரு ஸ்டோரியை நம்மளால் அழகாக சொல்ல முடியும். என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா, ட்ரெடிஷ்னலாக, அதாவது பாரம்பரியமாக அவங்க செய்கிற பொம்மைகள் தவிர, ஏதாவது இந்த ஃபெஸ்டிவலுக்கு உண்டான கிஃப்டாகவும் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்காக பிரத்யேகமாக அந்த டிசைன் பண்ணி கொடுக்க சொன்னாலும் அவங்களால தர முடியும். அதை தவிர தீம்ஸ் பேஸ் பண்ணியும் கொடுக்கலாம். ஒரு கிளாசிக்கல் டான்ஸோ இல்லை நம்ம ராமாயணம், மகாபாரதத்தில் வர்ற கதாபாத்திரங்களை கூட நம்ம கேட்டோன்னா செஞ்சு கொடுப்பாங்க. நல்ல ஒரு இக்கோ ஃப்ரெண்ட்லி எக்ஸ்போர்ட் கிரேட் மெட்டீரியலை நம்ம பேக்கேஜ் யூஸ் பண்ணோம். அப்போ அந்த மேட் இன் தஞ்சூர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை நம்ம வச்சா நல்ல ஒரு அப்பீலாக இருக்கும். எந்தெந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணோம்னா, முதல்ல அந்த ஆன்லைன் ரொம்ப முக்கியம். குறிப்பாக எட்சி, அமேசான், ஷாப்பிஃபை இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்ஸில் நம்ம இது நல்லா விற்கலாம். ஆஃப்லைனில் பார்த்திங்கன்னா, அதாவது கடைகள், கல்ச்சுரல் புட்டிக்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மியூசியம் ஸ்டோர்ஸ்லாம் கூட இதை விற்கலாம். மேலை நாடுகளில் இந்த மியூசியம் ஸ்டோர்ஸ்லாம் அதிகம். அங்கே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சு இந்த பொம்மைகளை நான் வச்சு விற்றோன்னா நல்ல ஒரு வரவேற்பு. நான் சமீபத்தில் ஜெர்மனியில் இருக்கும்போது ப்ரூக் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அது பெல்ஜியம் நாட்டை சேர்ந்தது. அது ஒரு மியூசியம் ஸ்டோர்ஸ்லாம் நிறைய இந்த மாதிரி பொருட்களை விற்கிறாங்க. ஆனால் நம்ம பொருட்கள் இல்லை. அதை நம்ம ரீச் அவுட் பண்ணி அங்கே நம்ம வச்சோம்னாக்கா நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும். அப்புறம் கிராஃப்ட்டுக்குன்னே சொல்லி சில எக்ஸிபிஷன்ஸ் நடக்கும். அங்கெல்லாம் கூட நம்ம வைக்கலாம். இதுக்கு நல்ல ஒரு உதவி யார் கொடுக்குறாங்கன்னா, இபிசிஹெச், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் ஃபார் ஹேண்டிகிராஃப்ட்ஸ். அவங்களும் இந்திய தூதரகங்கள் வெளிநாடு முழுக்க இருக்குது, உலகம் முழுக்க இருக்காங்க. இவங்க மூலமாகவும் நம்ம இதுக்குண்டான ஒரு உதவியை நாடலாம். இதை அனுப்பும்போது பார்த்திங்கன்னா, சின்னதாக இருந்தால் நம்ம இதுலேயும் ஏர் மூலமாகவும், பல்காக இருந்தால் சீலையும் அனுப்பணும். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் வச்சுக்கணும். இதுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் உண்டு. எக்ஸ்போர்ட் ராட்டப் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் உண்டு. இந்த பொருட்களை மேலை நாடுகளில் கொண்டு போய் சேர்க்கறது மூலம் இந்த கைவினைஞர்களுக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தலாம். அடுத்தது முக்கியமாக என்னென்னா, இந்த மாதிரி கைவினைஞர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்கிறதுனால நிறைய பேர் இந்த காலத்து இளைஞர்கள் இந்த தொழிலுக்கு வர்றதில்லை. ஆனால் இதை நம்ம இந்த தொழிலை ஊக்குவிச்சா நிறைய இளைஞர்கள் இதை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால் வேலைவாய்ப்பு பெருகும், அவங்களுடைய வாழ்வாதாரம் பெருகும். இந்த கலையை நம்ம உலகம் முழுக்க கொண்டு போகலாம். தேங்க்யூ.